உளுந்து களி பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம்ஸ் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு தவாவில் போட்டு வறுத்துக்கலாம். அது லைட்டாக அப்படியே ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதோடு சேர்க்குறதுக்கு ஒரு 250 கிராம்ஸ் நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணுறேன். இந்த இட்லி அரிசியும் தவாவில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் உளுந்தோடு சேர்த்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதோட ஒரு 5 ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு போட்டுட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு 2 டம்ளர்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த 2 டம்ளர் மாவுக்கு நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ண போகிறேன். 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை அதில் உள்ளே போட்டுட்டேன். இது கம்பி பதம் அதெல்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட்டு பாயில் பண்ணால் போதும். அப்புறம் இதை அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெள்ளை பாகில் இந்த மாவை போட்டு நல்லா கிளற போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால இது சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கமகமன் வாசனை வரும். இதை நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். உங்களுக்கு உளுந்து களி தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கட்டியாக செய்கிறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வேணும்னா நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நியூட்ரிஷியஸ், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டிஃபனுக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.